பாஸ்டர் லெமன் ஜோஷுவா அவர்கள் இந்த 6 மணி நேர ஜெபம் கர்த்தரின் பாதத்தில் 6 ஹவர்ஸ் 6 மணி நேரம் என்ற தலைப்பில் ஆண்டவர் மன்னிக்கும் ஊழியங்களை மன்னிக்கும் ஆண்டவர். தேசத்தில் நான் ஆண்டவர் எப்போவுமே ஒரு மன்னிக்கிற ஆண்டவர். பொதுவாக அவர் போட்ட இந்த மன்னிப்பை பற்றி சொல்கிறப்போ ஆதியாம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மனுஷனை மேலே ஒரு கோபம் வருது, ரொம்ப கோபம் வருது, எரிச்சல் உள்ளவராகிறார் மனிதன் செய்யும் செயல்களை பார்த்து. ஆதியாம் 6:8 பார்க்குறப்போ அவர் நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஒருவேளை அந்த கிருபை தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஒருவேளை நான் செய்த பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்கள், நான் செய்த அநியாயங்கள் பார்த்துருந்தா நான் என்னைக்கு மரித்து மண்ணோடு மண்ணாக இருக்கணும். வியாதினால், விபத்தினால், செய்கைகளினால். ஆனால் ஆண்டோடைய கிருபை இருக்கே, அது ரொம்ப ஒரு சுத்தமான கிருபை. நான் வைத்திருக்க வேதாகமம் மன்னிக்கும் வேதாகமம். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22-21 வரை பார்த்தீங்கன்னா மன்னிக்கும் கடவுள், பர்கிவ்னஸ் லார்ட், மன்னிக்கிறவர். தகப்பனே என்னை மன்னிங்கன்னு கேட்குறப்ப அவர் மன்னிப்பார். ஒரு அருமையான அன்பு சகோதரோடு பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், உங்கள் கடவுள் ரொம்ப மோசமான கடவுள்னார். எனக்கு இறையில் சொல்லி கொடுத்தவர் அவர் தான். ஆனால் இப்போ அவர் தமிழ் மரபுல வந்துட்டார். அப்பப்போ மாறுவார், அப்படி மாறி மாறி இப்போ தமிழ் தான், திருவள்ளூர் தான்ங்கிற மாதிரி அவர் பேசுவார். பேசுகிறப்போ கடவுள் ரொம்ப மோசமான கடவுள்னார். எதுக்குன்னு கேட்டேன். என்னையா ஒரு தாவீதுன்னு ஒரு மனுஷன் வர்றான், மேலே மொட்டை மாடியிலேருந்து ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்க்குறான், ஒரு பொம்பளை குளிக்கிறத, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது, அவள் புருஷனை கொன்னுடுறான், கொலை பண்ணிட்டு வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்க கடவுள் சொல்கிறாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவனாக இவனை காண்கிறேன்னு உங்கள் கடவுள் சொல்கிறாரு, அது எப்படின்னு கேட்டார். ஆமாம், நியாயம்தானே. 2 கப்புள்ஸு, தேவன் நினைத்ததை மனிதன் கட்டளை, இது பிரிக்கக்கூடாது. ஆனால் அவர் பிரிக்கிறாரு, இவருடைய சுய லாபத்திற்காக. சண்டைக்கு அனுப்புகிறாரு, சண்டையில் கொண்டு முதல்ல விடுறாரு, செத்து போகிறான். பிளான் பண்ணி அடிக்கிறான், டெக்னிக்காக பிளான் பண்ணி அடிக்கிறான். அந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறான் பத்சேபால. இவர் எப்படி அவர் சொல்லுவார்? எனக்கு ரொம்ப நேரம் புரியல. எனக்கு இறையலில் ஒரு குருநாதர் இருக்கிறார், ரெவரண்ட் FD பாஸ்கரன். அவர்கிட்ட வந்தேன்னா அவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். எனக்கு பைக்கில் ஓட்ட முடியல. அதுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு. உண்மைதாங்க, ஆனால் தவறு பண்ணிட்டு சங்கீதனை 51 வாசியேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி பலியாகி ஆம் தகப்பனே, உம்முடைய கிருபை தகப்பனே, உம்முடைய இறக்க நாங்கள் உயிர் வாழ்வது தகப்பனே. 2024ஆம் ஆண்டு தகப்பனே, முதல் மாதத்தை முடித்து 2வது மாதம் விழுந்த நாட்களில், ஒரு மனமாற்றத்தின் காலத்தில், ஒரு வசந்த காலத்தில் தகப்பனே, நான் நிற்பது மனமிறங்கி விடுதலை கொடுங்கப்பா. உம்முடைய கிருபையை கொடுங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை கொடுங்க தகப்பனே. ஒரு விதமான ஃபிக்ஸு வலிப்புனால கஷ்டப்படுறேன்ப்பா. குளிர்காலத்தில் வலிப்பு இருக்குப்பா, பசியில் வலிப்பு வருது தகப்பனே, டென்ஷனான ஒரு வலிப்பு வருது, எனக்கு ஒரு வலிப்பு வியாதி இருக்குது தகப்பனே. எனக்கு அந்த வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்குமா, எனக்கு அந்த வியாதியிலேருந்து வாழ்வு கிடைக்குமான்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை ஒரு கரத்தில் தருகிறேன் தகப்பனே. உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. உன் விழிப்பு எனக்கு நீ இப்போ ஃபீல் பண்ணி அதை சிந்தித்து என்கிட்ட சொல்லியிருக்க. நான் உனக்கு விடுதலை தரேன்னு சொல்லி கொண்டிருக்கீங்கப்பா. அந்த மகளை தொட்டு கொண்டிருக்கீங்க தகப்பனே. அந்த ஃபிக்ஸ்லேருந்து முழுமையான விடுதலை தகப்பனே. குடும்ப வாழ்வில் ஒரு அமைதி இல்லை, பிரச்சனைகள் தகப்பனே. நிறைய வருமானம் வருது, 1000 ரூபா ஒரு நாளைக்கு வருதுப்பா, ஆனால் வாழ்க்கையில் அமைதி இல்லை. எப்பவுமே சண்டை, பிரச்சனை, அடி பிடி, பின்னால் வீட்டை விட்டு வெளியே போகிறது,
இப்படிப்பட்ட வாழ்வில் இருக்கிற தகப்பனே, ஒரு விசை கூட எனக்கு விடுதலை தாங்க. என்னுடைய துக்க நாட்களுக்கு என்ன காரணம், என்னுடைய சண்டைக்கு என்ன காரணம், எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளை, அன்பு சகோதரன் ஒரு கரத்துல தருகிற தகப்பனே, மனமிறங்கப்பா, ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை அவர்களோடு இறங்கட்டும், உம்முடைய இரக்கம் அவர்களோடு இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன், திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. தகப்பனே, நீங்க வாங்க, இந்த அரங்கம் முழுவதும் பிரச்சனை இறங்கட்டுமாப்பா. ஒரு மனிதனே அல்ல, உயிருள்ள தகப்பனாகி உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கோம். நீங்க வாங்கப்பா, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஒரு இடத்தின் தியானமும் சமத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் அன்பு பாஸ்டர் லெமன் ஜோஷுவா அவர்களை வாழ்த்துகிறேன். என்னோடு வந்த பாஸ்டர் சந்தியா அவர்களை வாழ்த்துகிறேன். அருமையாக எனக்கு பல வருடமாக பேட் அடிக்கிற தம்பி பாஸ்டர் தாஸ் ஐயா சர்ச்சில் இருந்து கிட்டத்தட்ட 20 வருடமாக பழக்கம். ஒரு சிறப்பான ஒரு மனிதர், நல்ல ஒரு கலைஞர், ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், தன்னுடைய குறையை பார்க்கல, கர்த்தருக்காக தான் நைவேத்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல தம்பி, நல்ல மகன் மாதிரி கூட சொல்லலாம். என்னோட மகனுடைய வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எளிமையானவர், தன்னுடைய முடியாத மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஒரு அர்ப்பணிப்பு, அவர் கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை பயன்படுத்துகிறார். அவரை வாழ்த்துகிறேன். அவரோடு வந்திருக்க அன்பு கீபோர்டு தம்பியை வாழ்த்துகிறேன். அன்பு பாஸ்டர் பெரியமேடு பகுதியில் இந்த எதிர்த்த மாதிரி ஒரு ரோடில் ஒரு வீட்டில் நடத்துவாங்க. முன்னால் 6 மணி சர்வீஸ்க்கு ரொம்ப நாளைக்கு முன்னால் வருவேன். அவர் என்னை அறிமுகம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு நன்றி. நிறையா ஊழியர்கள் வந்திருக்கீங்க, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள். மீண்டுமா அன்பு ஐயாவோடு இணைந்து உங்களை அன்போடு வருக என்று வரவேற்று 9 மணிக்கு இரவு கூட்டத்தை முடிப்பார். இன்னைக்கு சொல்லியிருக்கார், நல்ல உணவு தரதாகவும் சொல்லியிருக்கிறார். இருங்கய்யா, நல்ல சாப்பாடு தரேன் இருக்கார். பெரியமேடில் ஸ்பெஷல் சாப்பாடு. பெரியமேடில் ஸ்பெஷல் என்னது? பீஃப். பெரியமேடு என்பது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பகுதி. 35 வருடங்களுக்கு முன்னால் நானும் என் பிரதரும் ஒரு ஊருக்கு போகிறோம். பஸ்ஸை விட்டுட்டோம். பஸ்ஸு பெரிய ஆஃபீஸ் பெரியமேடுக்குள்ளே நான் கொண்டு போகிற லக்கேஜ் அங்கே தான் கொண்டாந்து வைக்கணும். அன்னைக்கு தான் பெரியமேடை பார்த்தேன். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என் பிரதர் கூட சைக்கிள் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்தேன். எங்களை அடித்து எங்கள் காசை பிடிங்கிட்டாங்க. அப்படி வாழ்ந்த பெரியமேடு இன்னைக்கு கிங்கு. எவ்வளோ அழகாக மக்கள் மாறி இருக்காங்க. இந்த மாற்றத்திற்கு காரணம் லெமன் ஜோஷுவா, சட்காபுரம் அந்தோணி, வந்திருக்கிற ஊழியர்கள், உங்களுடைய ஊழியம்தான். இன்னைக்கு அந்த சகோதர சர்ச்சைக்கு வரப்போ அந்த ஞாபகம் எனக்கு வரும். 35 வருடம் 40 வருடங்களுக்கு மேலே நடந்த 40 வருடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இடம்
சர்ச்சு பாருங்கள், மக்கள் எவ்வளோ கூட்டம். போன வாரம் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் சொன்னேன். எங்கே மளிகை கடை அதிகமாகச்சோ அங்கே விலை கம்மியாக கிடைக்கும், நல்ல பொருள் கிடைக்கும், கூட்டமாக இருக்கும். ஒரு மளிகை கடை இருந்தால் கூட்டம் இருக்காது. 10 மளிகை கடைனா கூட்டமாக இருக்கும். ஏன்னா விலையும் கம்மியாக இருக்கும், பொருளும் நல்லா இருக்கும், கடனும் கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்கே திருச்சபைகள் அதிகமாக அங்கே மக்களுடைய மனமாற்றம் அதிகமாகிக்கிட்டு இருக்கும். வடசென்னையில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தரப்போகிறார். 1904 வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சான் அமெரிக்காவில். அதேமாதிரி 100 ஆண்டுகள் கழித்து இப்போ எழுப்புதல் வரப்போதான். அந்த எழுப்புதல் உலகத்தில் இந்தியாவில் தான் வரப்போதான். இந்தியாவில் தமிழகத்தில் தான் வரப்போதான். தமிழகத்தோட வடபகுதி தமிழ்நாடு சென்னையில் தான் வரப்போதான். சென்னையோட வடபகுதியில் தான் வட சென்னையில் தான் வரப்போதான் அந்த எழுப்புதல். எங்கே பார்த்தாலும் பாஸ்டர்ஸ், எங்கே பார்த்தாலும் திருச்சபைகள். சத்தியமூர்த்தி நகர், மங்களபுரம், பெரம்பூர், எந்த பகுதிக்கு போனாலும் இன்னைக்கு இது எனக்கு 4வது சர்வீஸ். இது அவ்வளோ திருச்சபை இருக்கு. இன்னொரு சர்வீஸ்க்கு போகிறேன். அதுக்கு தான் நான் திருநெல்வேலி எங்கேயுமே போக மாட்டேன். சண்டேனா சென்னையில் தான் இருப்பேன். ஏன்னா இவ்வளோ சர்வீஸ் எனக்கு கிடைக்குது. அங்கெல்லாம் ஒரு சர்வீஸ் 2 சர்வீஸ்க்கு மேலே கிடைக்காது. ரொம்ப போகிறேன்னா தான் 2 சர்வீஸ். காலையிலே 3 சர்வீஸ் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார். வடசென்னை எப்படி இருந்தது? எக்மூர்லேருந்து ஆட்டோ கூட்ட வரல சார், கொருக்குப்பேட்டைக்கு வரல சார், நடந்து போங்க சார். நான் கொருக்குப்பேட்டையா கொசுப்பேட்டையானாங்க. ஜெயலலிதா அம்மா என்னைக்கு முதல்வர் ஆனாங்களோ அது ஐயா போயிடுச்சு. அவங்க வடசென்னையில் ஆர்கேனரில் என்னைக்கு சிஎம் ஆகி எம்எல்ஏ ஆனாங்களோ வடசென்னையே மாறிவிட்டது. மெட்ரோ ரயில் கொண்டு வந்தாங்க அவங்க தான். அந்த அம்மா எம்எல்ஏ ஆகலைன்னா என்ன இருக்காது? மெட்ரோ ரயில் வாசமன் பேட்டோடு நின்றுருக்கோம். அதுதான் உண்மை. ஏன்னா மன்னிக்கும் ஆண்டவர். அதுக்கு காரணம் பாஸ்டர்ஸ் தான். பீலா திருச்சபை தேவபிரியம் பிஷப் மோகன்தாஸ் மாதிரியே தொப்பி வைக்கிறார். மோகன்தாஸ் மாதிரியே தொப்பி வச்சார். கேட்டுட்டேன், ஐயா அது வேற இது வேற தொப்பிங்க. அந்த தொப்பி இல்லையா? அந்த தொப்பிலே இது வேற தொப்பின்னு சொல்றாரு. மோகன்தாஸ் போன குள்ளா வச்சிருவார் பட்டுன்னு. மோகன்தாஸ் கூட எங்க கூப்பிட்டாலும் போனா ஒரு குள்ளா வச்சிருவாரு. இவரை மாதிரியே இவரும் குள்ளா வைக்கிறாரேன்னு பார்த்தேன். அந்த அளவுக்கு வடசென்னை என்ன இருக்கு? வளர்ந்துருக்கு. காரணம் மன்னிக்கும் கிறிஸ்து. அந்த மன்னிக்கும் கிறிஸ்து ரைஸ் சைன் யூ லைட் இஸ் கம்மிங் சொல்லப்படுது. இப்போ தான் இந்த பேனரில் தான் அந்த வசனம் வச்சிருக்காரு. அவர் நோட்டீஸில் வசனமே இல்லை. அரசியல்வாதி படம் மாதிரி போட்டார் எல்லார் படத்தையும். நான் வர்றதுக்கு ரொம்ப திங்க் பண்ணேன். அரசியல்வாதி மீட்டிங் போகிறது இல்லைண்ணா, ஏன்னா அவ்வளோ டேலண்ட் நம்ம கிடையாது. நான் அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டேன், அரசியல் மீட்டிங்கா, அரசியல்வாதிலாம் வர்றாங்களா? நான் வரலன்னு. இல்லையா, உண்மையிலேயே நற்செய்தி கூட்டம் தான். உண்மையாகவே இப்போ இந்த பேனர் நல்லா இருக்கு. இந்த வசனத்தை அவர் முதல்ல போடலை, உங்களுக்கு வந்து நோட்டீஸில் இல்லை. எழும்பணும், பிரகாசிக்கணும். எப்படி எழும்புறது, எப்படி பிரகாசிக்கிறது? ஒரு பாஸ்டர் இப்போ இவரை மாதிரியே நல்லா சஃபாரி போட்டு பாஸ்ட்டுக்கு ஏற்ற தோரணை, நல்ல அந்த பாஸ்ட்டுக்கு ஏற்ற ஹைட்டு வெயிட்டு. ஒரு பாஸ்ட்டுக்குன்னு ஒரு கெட்டப் என்னை மாதிரி தேஞ்சு போய் இருக்கக்கூடாது. பாஸ்ட்டுக்குன்னு ஒரு கெட்டப் இருக்கணும்ல. அவர் மாதிரியே லெமன் ஜூஸா மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு கெட்டப் இருக்கணும் பாஸ்ட்டுன்னா. அதே மாதிரி, ஏன்னா அதான் நல்லா இருக்கும். அந்த சீட்டுக்கு கம்பீரம் இருக்கணும். இதே மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு கீழே ஒரு 50-60 பாஸ்டர்ஸ். அதாவது இப்போ நிறைய பேர் பாஸ்டர் ஆகுறாங்க. பாஸ்டர் ஆகி சில நாட்களில் பாருங்கள் தலைமை போதகருங்கிறாங்க, அப்புறம் பிஷப்புங்கிறாங்க. எதுக்கு பிஷப்பு, ஏன் பிஷப்புன்னே தெரியல. ஏன் பிஷப்பு, எது பிஷப்னா என்ன அர்த்தம்? பிரதான ஆசாரியர். எபிரேயர் 5:5 சொல்லுது பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர் தலைமை குரு, அவர் தான் பிஷப்பு. அவருக்கு கீழே 200 பாஸ்டர் இருக்கணும், 200 திருச்சபை இருக்கணும், அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கணும், ஸ்கூல் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கணும். அதுதான் தலைமை. ஒரு ஓனர், நான் தான் ஓனர்னா எனக்கு கீழே 100 பேர் வேலை செய்யணும், 200 பேர் வேலை செய்யணும். அதான் பிரதான ஆசாரியர். சும்மா ஏதோ ஒரு போட்டுக்கிறோம், அது வேற. நான் கூட போட்டுக்கலாம், நீங்களும் போட்டுக்கலாம். போட்டுக்கிறதுல என்ன இருக்கு? டாக்டர்னு போட்டுக்கலாம். உண்மையிலே டாக்டரேட் முடிச்சாதான் டாக்டர் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். எத்தனை தீசிஸ், எத்தனை காலேஜுக்கு எழுதணும். சும்மா டாக்டர்னு எனக்கும் போட்டுக்கிறாங்க. நிறைய பேர் பிஷப்லாம் போடுவாங்க. காசா பணமாக போடுங்கிறது தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அவர் கீழே 60 பேர். அவர் நல்ல மனிதர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, காசுக்கு ஆசைப்படாதவர்.
அவருக்கு எழுந்த 60 பேரும் நல்லவர்கள். திடீர்னு ஒருத்தர் வந்து அவன் கூட ஊழியராக வந்து சேர்ந்துக்கிறேன்னா வந்தான். அவர் ஜெபம் பண்ணார், வயிறு வலி போயிட்டு. வயிறு வலி போன உடனே வயிறு வலியோ தலைவலியோ காது வலி ஏதோ ஒரு வலி. சர்ச்சுக்கு வந்தான், நல்லா பாடினான், சாட்சி சொன்னான். சாட்சி சொல்கிறப்போ ஒரு என்னை மாதிரி ஒரு அரையாக பாட்டு பாடினான். 4 பேரை ஒரு பொண்ணு ஒரு டாக்டரு. அதே மாதிரி 10 தடவை பாடினா நல்லா டெவலப் ஆகிட்டான். ஒரு பாஸ்டர் ரேஞ்சுக்கு வந்துட்டான். பிறகு வாரம் வாரம் பாட்டு கொடுத்தாங்க. வாரம் வாரம் பாட்டு கொடுத்த பிறகு ஒர்க்ஷிப் பண்ணினாங்க. பிறகு மெசேஜ் கொடுத்தாங்க. அப்புறம் பாஸ்டர் ஆகிட்டார். அவர் வந்த பிறகு என்ன நடந்ததுன்னா, அந்த பாஸ்டருங்களுக்கெல்லாம் ஒரு ஹாஸ்டல் வச்சுருந்தாரு. அந்த ஹாஸ்டலில் பொருள் காணாமல் போச்சு. பொருள் திருடு போய்கிட்டே இருக்கு. அப்போ யார் திருடுறாங்கன்னு பார்க்குறாங்க. புதிதாக அந்த பாஸ்டர் தான் திருடுறார். அவர் திருடுறாருன்னு தலைமை பொதுகிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. தலைமை பொதுகர் அப்படியான்னு வாங்கி பார்க்குறாரு. அவர் ஆக்ஷன் எடுக்கல, ஸ்டெப் எடுக்கல. திரும்பவும் திருடுறான். திருடுப்பம் கையங்களமாக பிடிச்சு கொண்டாந்து விட்டுட்டாங்க. கையங்களமாக பிடிச்சி, கையங்களம் மீன்ஸ் திருடுறப்போ பொருள் கையோடு கொண்டாந்து விட்டுட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னாங்க தலைமை பொதுகரை பார்த்து மற்றவர்கள், திருடிட்டாம்பா என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். ஒன்று அவனை அங்கேருந்து அனுப்புங்க, இல்லை நாங்களாம் போகிறோம்னாங்க. தோத்திரம் நீங்களாம் போயிட்டு வாங்கன்ட்டார். 60 நல்ல ஆட்களை போங்கன்ட்டார். திருடனை கூட வச்சார். இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுது, நீ யாருன்னா ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு கரெக்டாக சொல்கிறீங்க. அப்போ பாசு திருடனான்னு கேள்வி கேட்டுறாதீங்க. உடனே அந்த கேட்டாங்க, என்னப்பா நாங்கள் 60 பேர் நல்லவன், இவன் திருடன், இவனை கொண்டாந்து விட்டுருக்கோம், இப்போ நீ இவனை வெளியே அனுப்ப, எங்களை வெளியே அனுப்ப, அதுக்கு என்ன நியாயம்? நாங்கள் திருடவில்லை, இவர் திருடன். அவர் சொன்னார், உண்மைதான்பா, அவன் திருடுறான், இவன் திருடன். இவன் இங்கேருந்து அனுப்புனா எவனுமே வேலை கொடுக்க மாட்டான், எவனுமே அவனை சேர்த்துக்க மாட்டான். ஏன்னா இவன் திருடன். நீங்கள் நல்லவர்கள், எப்படியாவது நன்கு பிழைத்துக் கொள்வீர்கள், உங்கள் வாழ்வையை அமைத்துக் கொள்வீர்கள். ஆனால் வாழ்வு அமைக்க முடியாது. அந்த வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு அவன் ஏண்ட இருந்தால் நம்ம திருந்திடுவான்னார். உடனே அந்த திருடன் பாஸ்டர் காலில் விழுந்தான். நான் இனிமேல் திருட மாட்டேன்னா. அதான் சகையிட்டு சொல்லார், இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். நான் பாவி என்று இருந்தும் அவர் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர், அதுதான் ஜீசஸ், அதுதான் அந்த வானத்தின் பூமி படைத்த ஆண்டவர். அதான் மன்னிக்க ஊழியங்கள். நம்ம எவ்வளோ தவறு பண்ணாலும் தகப்பனே, ஒரு இந்து சகோதரர் சொல்வார், நாங்களாம் தவறு பண்ணால் தண்டனை, உங்களுக்கு தண்டனை இல்லை. ஏன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் பரமபிதாவே உமக்கு விரோதமாய் எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கை இடுகிறோம், ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம், தீமையை சொல்லி நாங்கள் தீமையை விட்டு நாங்கள் விலகவில்லை. டு நாட் லிஃப்ட் த தீமை. தீமையை விட்டு நாங்கள் என்ன ஆகலை, அந்த சின்லேயே இருக்கிறோம், பாவத்திலே இருக்கிறோம். எங்களை மன்னிங்கன்னு கேட்ட பொழுது உங்களை மன்னித்து விடுதலை கொடுக்கும் தகப்பன். அந்த மன்னித்து யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அந்த பெண், அந்த பாவியான ஒரு பெண்ணை கொண்டாந்து விடுறாங்க. அந்த பெண் பாவம் செய்து விட்டாள். பாவம் செய்த பெண்ணுக்கு கிறிஸ்தவ சட்டம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்கிறேன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று வேத சட்டத்தின்படி அவர் சொல்லாம அவள் மேல அவர் என்ன செய்யறதுல யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சரி, இப்போ அவளை என்ன செய்யலாம்? உங்களில் பாவம் இல்லாமல் கல்லறிய கடவனாரு. இதைத்தான் முந்தா நாள் ஒரு காமெடி சீனில் பார்த்தேன். விதிங்கிற ஒரு படத்தில் பாக்யராஜ் தெளிவாக சொல்வார். இந்த 8 சாப்டர் எடுத்து பாக்யராஜ் ரொம்ப தெளிவாக சொல்வார். விதிங்கிற ஒரு படத்தில் சொல்கிறார். இதை படித்து தான் அவர் சொல்கிறார், ஒருத்தன் கூட கல்லறியலை, எல்லாரும் எஸ்கேப் ஆகிட்டான். ஒருவேளை இதில் இந்த கூட்டத்தில் ஒரு 100 பேர், 120 பேர், 150 பேர் இருப்பான். இல்லை பாவம் செய்யாதவர் யாருன்னு சொல்ல முடியுமா? பாவம் இல்லாத மனிதன் யாருன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய மன்னிக்கை தன்மை இருந்ததெல்லாம் ஆண்டவர் என்னோடு கடந்து வந்திருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், 64 வயது வரை நான் இருக்கிறேன்னா நான் நிர்மூலமாக இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. காலைதோறும் அவை புதியவைகள். ஒருவேளை உங்களையும் ஆண்டவர் மன்னித்து கொண்டிருக்கிறார். எந்த மனிதன் தன்னை நினைத்து தகப்பன் எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்போ, கீபோர்ட் போடுற மனோவா பாஸ்டர் பேசார் பாடி, இப்போ 70 வயது, கிட்டத்தட்ட 65-70 வயது. அவர் சொல்வார், நான் சர்ச்சுக்கு போகிற எங்கள் அம்மாவை அடித்த வாலிப வயதில் பாஸ்டர் தொல்லை பண்ணேன். ஆனால் நான் ஒரு நாள் வியாதிப்பட்டேன். 25 வயதில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டேன். 6 மாதங்கள், 120 கிலோ எடை. ஆனால் அட்மிட் பண்ணப்பட்டு 120 கிலோ எடை, என்னுடைய எடை 25-30 கிலோவாக மாறிடுச்சு, குறைஞ்சிச்சு.
டாக்டர் சொன்னார், நீ செத்து போவன்னாரு, மரணப்படுக்கை. அப்போ எந்த இயேசுவை நான் நிந்தித்தேனோ, எந்த திருச்சபைக்கு போன அம்மாவை துன்பப்படுத்தினோ, எந்த ஒர்ஷிப் பண்ணுற பாஸ்டர் நான் தொல்லை பண்ணனோ, அதெல்லாம் நினச்சி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டதில் ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்தார். என்ன நடந்ததுன்னா, மரித்து போனோன்னு டாக்டர் சொல்லிட்டு போனார். நான் நினச்சி என்னை திரும்பி பார்த்தேன். டாக்டர் நாளைக்குள்ளே செத்து போன்னு சொல்லிட்டார் பல்ஸ் ரேட்டை பார்த்துட்டு. ஆனால் டாக்டர் அடுத்த நாள் செக்கிங் வரப்போ நான் எழுந்து நடந்துக்கிட்டு இருந்தேன். அவருக்கே பெரிய அற்புதம். எப்படி நடந்ததுன்னு, படுத்த படுக்கையிலே என் தகப்பனை நோக்கி பார்த்தேன். தகப்பன் எனக்கு வாழ்வு கொடுத்தார். நீங்களும் என்ன ஏழ்மையில் வந்தாலும் உங்களை சிந்தித்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இங்கே ஒப்பு கொடுக்குறப்போ இந்த நாளில் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா நிசி யெகோவா நிசி வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா நிசி யெகோவா நிசி வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுக்குறார். உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய பிரச்சனைகள் எனக்கு என்னன்னு தெரியும். இப்போ இதில் இருக்க ஒரு 100 150 பேர் 200 பேர் இருக்கலாம்.
200 பேருடைய பிரச்சனைகள் தெரியும். எனக்கு நாளைக்கு என்ன பிரச்சனை, ராத்திரி என்ன பிரச்சனை, தூக்கம் வராது, எனக்கு என்ன பிரச்சனை, படுத்தோன்னே இப்போ தூக்கம் வரும், இன்னும் தூங்கிடுவோம், தூக்கம் வர்றதில்ல, இருமல் வருது, த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, ஜஸ்ட்டில் சளி ஃபார்ம் ஆகிருக்கு. மருமகன் என் டாக்டர் சொல்கிறாரு, 64 வயசு அங்கிள், மாமா நீங்கள் என்ன வேலை செய்யாதீங்க, ரெஸ்ட் எடுங்கங்கிறாரு. எங்கேயும் போகாத, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்வீஸ் போயிட்டு வந்தால் வீட்டில் படுத்துங்கிறார். எங்கேயும் போகாதங்கிறார். ஒய்ஃப் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள். என் பிரச்சனை நாளைக்கு என்ன, எத்தனை மீட்டிங் இருக்குது, நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் இருக்குது, நாளைக்கு வேலை என்ன இருக்குது, நாளை கழிச்சு என்ன ப்ரோக்ராம், அதுக்கு அடுத்த நாள் என்ன ப்ரோக்ராம், இப்படிலாம் பல கஷ்டங்கள். ஆனால் சொல்கிறேன், உனக்கு பிரச்சனைகள் எனக்கு தெரியும், நீ ஆனாலும் நீ கதவை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணுங்கிறார். ஜெபம் பண்ண சொல்கிறார். ஹெவன்லி மை ஃபாதர், பரமநிலையின் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமங்கள் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றன்றும் டெய்லி பிரெட் எங்களுக்கு கொடுங்க. தினம் காலையில் பூரி வடை, ஒரு சர்வீஸ் முடித்த உடனே 3வது சர்வீஸ் முடித்தா நல்ல சாம்பார் சாதம், ரசம், நல்ல வத்த குழம்பு, சாயங்காலம் இப்போ நல்ல வடை, சட்னி, காஃபி. இப்போ முடிஞ்சோடனே நைட்டில் தான் நல்ல டின்னர் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அன்று அப்போ டெய்லி பிரெட் எனக்கு தாங்க. அடுத்து சொல்கிற, எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கள் மன்னிக்கிறோம், எங்கள் குற்றங்களை ஃபர்கிவ்னஸ், இது மன்னிக்கிற ஊழியங்கள், எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்க. ஆனால் முதல்ல நாங்கள் என்ன பண்ணுறோம், இவருக்கு விரோதமாக பேசுகிறேன், இவர் பாக்கெட்டில் இருக்க காசு எடுத்துருக்கேன், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பந்தான் ஆண்டவர் என்னை மன்னித்து எனக்கு விடுதலை தருவார். இப்போ எனக்கு வயிறு வலி, எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு டியூமர் இருக்குது, ஒரு கட்டி இருக்குது, எனக்கு விடுதலை வேணும், எனக்கு ஆஸ்மா ட்ரபிள் இருக்குது, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது, மூச்சு விடுறதுல எனக்கு பிரச்சனை இருக்குது, திடீர்னு ஜஸ்ட் பெயின் வருது, டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆன்ஜியோ பண்ணணும், பைபாஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு, என்கிட்ட காசு இல்லை, எனக்கு அந்த பைபாஸ் சர்ஜரி எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய தேவைகளை அறிந்த ஆண்டவர், உங்களுக்கு விடுதலை தரும் ஆண்டவர். அந்த விடுதலை தரும் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆனால் பிறர் குற்றங்களை மன்னிக்கணும். அப்துல் கலாம் சரித்திரத்தில் எழுதுறாரு, ஏழை, திருவிளக்கில் தான் படித்தார், அம்மா வேலைக்கு போவாங்க, அப்பா வேலைக்கு போவாங்க, ராமேஸ்வரம் படித்த பள்ளிக்கூடம், ராமேஸ்வரம் சொந்த ஊர். ஒரு நாள் அம்மா வீட்டுக்குள்ளே வந்து டின்னர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ரொட்டி, ஒரு ரொட்டி தீஞ்சு போச்சு. 4 பேரோ 5 பேரோ ஆளுக்கு ஒரு ரொட்டியோ 2 ரொட்டியோ எண்ணி தான் செஞ்சுருப்பாங்க, இல்லாத குறை. ஒரு ரொட்டி ரொம்ப தீஞ்சு போச்சு. பிள்ளைகளுக்கு கொடுக்க மனசு இல்லாமல் வீட்டுக்காரர் கொடுத்துட்றாங்க. வீட்டுக்காரர் சாப்பிட்டு சூப்பர் நல்லா இருக்குன்ட்டார். தீஞ்சு போன சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்ட்டார். அப்துல் கலாம் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். என்ன தீஞ்சு போன ரொட்டி, அப்பா நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, எப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாராம். அவருக்கு தூங்க போகணும்னா குட் நைட் டேடி, குட் நைட் அப்பா சொல்ல போனாராம். சொல்லிவிட்டு தூக்கம் வரலப்பா, ஒன்று கேட்கணும் கேட்டானா, என்னென்ன, தீஞ்சு போன ரொட்டி அம்மா கொடுத்தாங்க, சப்பாத்தி தீஞ்சு போனால் எப்படி இருக்கேன், எரிஞ்சு போனால் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே எப்படிமான்னு கேட்டாங்களா. அவர் சொன்னாராம், பகலெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தாப்பா வெயிலில், ராமேஸ்வரம் வெயில் நம்ம ஊர் வெயிலை விட 5 மடங்கு அதிகம். பகலில் என்ன வெயில் இருக்கோ நைட்டில் அதே எரிச்சல் இருக்கும். ரூம்குள்ளே, வீட்டுக்குள்ளே, ஓட்டு வீடாக இருந்திருக்கும்ல, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ஏழை. அந்த கஷ்டத்தில் ஒரு ரொட்டியை தீச்சிட்டாப்பா தெரியாமல். அதை நல்லா இல்லைன்னு சொல்லி அவருடைய மனதை நோக்கடிக்க வேண்டுமா? தீஞ்சு போன ரொட்டியை சாப்பிட்டதெல்லாம் அவனுக்கு கெட்டு போலியப்பா, அதுதான் மன்னித்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னேன்னாரா. இதுதான் குடும்பம், ஃபேமிலி. எதுக்கு எங்கள் ஃபேமிலியில் சண்டை? விட்டு கொடுக்கல. ஒரே ஒரு வார்த்தை விட்டு கொடுங்க, ஒரே ஒரு நல்ல லெவலில் இறங்கி வாங்க, மன்னிங்க. ஆண்டவரை மன்னித்து விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுங்கிற, நான் என்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிற. நீயும் உன் கணவரும் பல நாளாக பேசாமல் இருக்கீங்க. அந்த பேச்சுவார்த்தையில் போனவனை இப்போவே ஃபோன் பண்ணி 2 பேரும் பேசுங்க. நீ உன் குடும்பத்தோடு ஒப்பரவாகிறப்போ ஆண்டவர் உன் துக்க நாட்களை மாற்றி உனக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நான் மன்னித்தாதான் ஆண்டவர் என்னை மன்னிப்பார். ஆண்டவரை நான் மன்னிக்கலாம், ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், மன்னிக்க மாட்டார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண் தன் பாவங்களை நினைத்து அறிக்கையிட்டிருப்போம், அவளுக்கு ஒரு புதிய வாழ்வு, ஜீவ தண்ணி, லைவ் வாட்டர் கொடுக்கிறாரு. அவள் தன்னை நினைக்கிறாள், தான் யார் என்று நினைக்கிறாள், அதுதான் வாழ்வு. தன் பிள்ளைகளை உணர வேண்டும். என் வீட்டில் ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் வியாதி, எனக்கு ஏன் அமைதியில், ராத்திரி ஏன் தூக்கம் இல்லை, வீணான சிந்தனை தூக்கம் வராது.
வீணான எண்ணங்கள் தூக்கம் வராது. எத்தனை மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. மாத்திரை போட போட மாத்திரையுடைய எஃபெக்ட் குறையும், தூங்குவேன். அதுக்கப்புறம் உன்னையில் தூங்க முடியாது. அந்த மாத்திரையுடைய டோஸ் நீ அதிகமாகிக்கிட்டே இருக்கணும். அந்த டோஸ் அதிகமாக அதிகமாக உன் கிட்னி கெட்டு போகும், பலவித பிரச்சனைகளுக்கு உருவாகும். இதுதான் அலோபதி வைத்தியம். அந்த மாத்திரையை நான் தூங்க முடியாது. இயற்கை தூக்கம், தூக்கத்தை சங்கீதம் 4:8 தூக்கத்தை ஆண்டவர் தரும் ஆண்டவர். எனக்கு தூக்கம் இல்லை நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்க. எதுக்கு தூக்கம் இல்லை? உன் வீட்டில் அமைதி இல்லை, விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. எங்க அம்மா, எங்க கணவர், என் மனைவிக்கு எங்க மாமியார் சொல்லிச்சு 2 சவரன் போடுறாங்க. இப்போ உன் பிள்ளை கல்யாணமா போது இன்னொன்னு 2 சவரனையே சொல்லிக்கிட்டு இருக்க. எங்க கல்யாணம் குற்றாலத்தில் நடந்தது. குளிர்ச்சியான குற்றாலம். ஒரு சில பாஸ்டர் என் கூட கடந்த நாள் குற்றாலம் வந்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால. குற்றாலம் எப்படி இருக்குன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. கல்யாணத்தில் சாம்பார் சாப்பாடு. சாம்பாருக்கு ஊறுகாய் அப்பளம் முக்கியம். எங்கள் மாமனார் அப்பளம் கொடுக்க மாட்டேன்ட்டார். எதுக்குன்னு கேட்டேன். குளிர் அப்பளம் பதத்து போமாப்ல, ஜவ்வா வரும்ட்டார். இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 35 வருஷம் ஆயிட்டு. இது என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது, நினைக்கவே கூடாதுங்கிற. எப்பளம் எங்கள் மாமா, எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கானா கல்யாணத்துக்கு அப்பளம் இல்லை. 1 சவரன் நகை போடுறேன். நாங்கள் போட்ட நகையை வாங்கி அடகம் வச்சுட்டு கவரி வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சொல்லிக்கிட்டு இருக்கோம். நகையோ பணமோ நம்மளை கொண்டு போவதில்லை. ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவர் நம்மளை நினைச்சிட்டானா நினைச்சதாங்க, நிச்சயமா நினைச்சிட்டானா நினைச்சதான். ஒருவேளை நாம் வாழ்க்கையில அப்படி விட்டு கொடுக்குறப்போ, நம்ம வாழ்க்கையில ஒரு அடி கீழே இறங்கி வர்றப்போ ஆண்டவரை நம்மை உயர்த்தும் ஆண்டவர். ஒரு பக்கத்து வீடு ஒரு வீட்டில் புருஷன் முன்னாடி சண்டை. 2 பேரும் லவ்வர்ஸ், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணணும்னா அந்த பொண்ணோட அம்மா சொன்னாங்க, இவனை போய் கல்யாணம் பண்ணிய கருப்பாக இருக்கான், ஒன்றுக்கும் உதவாதவன், சூப்பர் மாப்பிள்ளை பார்த்தேன்னா அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டு. அந்த பையனுடைய அம்மா சொன்னாங்க, இந்த பொண்ணை போய் எடுத்துகிட்டு வந்தியாடா டே, எப்படி ஒரு பொண்ணு பார்த்தேன். இன்னைக்கு ஒருத்தர் என்னை ஒரு சர்ச்சில் பார்த்தார். என் பையனுக்கு பொண்ணு சொல்லுங்கன்னார். சொல்கிறேன் என்ன சொல்லுமுன்னா சொன்னார். பெரியமேடு ஏரியாவில் 1 கிரவுண்ட் இடம் வேணுமா, 3 கிலோ தங்கம் போடணுமா, 10 லட்ச ரூபா பணம் வேணுமா, கல்யாணம் பண்ணணுமா. என் பொண்ணுக்கு நான் அப்படி கொடுத்துருக்கேன்னாரு. திரும்ப நான் காரில் என்னன்னா என் பையனுக்கு ஒரு பொண்ணு சொல்லுங்கன்னாரு. 1 கிரவுண்ட் இடம் வேணும், 3 கிலோ தங்கம் வேணும், 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கணுமான்னு. இல்லை சும்மா சொன்னேன். என்ன சும்மா சொன்னேன்? இதெல்லாம் கடவுள். ஆனால் கடைசியில் என்ன பண்ணுவாங்க? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. காலில் பெருசாக இருக்கும், அங்கே ஆண்டவரே இல்லை. அவர் போய் பொண்ணு கேட்குறப்ப, எலியேசர் மாப்பிள்ளை பொண்ணை பார்க்குறப்போ துட்டா கேட்டார். அந்த வேலைக்காரன், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் போய் பார்க்குறப்போ பணம் கேட்கல. என் எஜமானுக்கு ஏற்ற மனைவி, ஒரே கொள்கை, நான் தண்ணி கேட்பேன், அந்த அம்மா தண்ணி கொடுக்கணும். அந்த அம்மா சொல்லிச்சு, உனக்கு மட்டும் இல்லை ஒட்டகத்துக்கும் தண்ணி. அது 50 குடம் தண்ணி குடிக்க 50 குடம் கிணத்துலேருந்து இறக்கணும். மோட்டர் போட முடியாதப்போ கிணத்துல இறைச்சி 50 குடத்தையும் ஊற்றிச்சு ஒட்டகத்துக்கு. அதுதான் சூட்டபிள் பர்சன். இதெல்லாம் இல்லாமல் குடும்பத்தில் எப்படி அமைதிருக்கும்? வியாதி நம்மை விட்டு எப்படி போகும்? எப்படி என்னை ஆண்டவர் மன்னிக்கலன்னு கேட்பீங்க. உங்களை மன்னிக்கிற ஆண்டவர் எங்கே இருக்காரு? உங்களை விட்டு தூரமாக இருக்கிறார். என்னை விட்டு தூரமாக இருக்கார். நான் மன்னிக்கலைன்னா, என் கூட இருக்கிற மனிதனை மன்னிக்கலைன்னா என்னை விட்டு ஆண்டவர் தூரமாக இருக்கிறார். இதுதான் செயல். நாம் மன்னிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்ம எப்படிலாம் மன்னிக்கிறோமோ அந்த விட்டு கொடுக்கிற தன்மை நம்மகிட்ட இருக்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே என்று எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே என்னை உயர்த்தும் ஆண்டவர். நம்ம மன்னிச்சு பார்ப்போம். உங்க மனதில் இருக்கிற, என் மனதில் இருக்க அந்த மன்னிக்கிறது இல்லாத திறமை இப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்திருக்க, உங்களோட பேசியிருக்கிறார். நான் இவரோட சண்டை இருக்கு, அந்த சண்டையை விட்டுட்டு நான் மன்னிக்கிறேன். அந்த மன்னிக்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய்
ஜீவித்திடுவே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நம்ம ஆண்டவரை நம்பினா போதும். முதல் மன்னிப்பு நம்மை இந்த சமூகத்திலிருந்து மன்னித்து வாழ்வு கொடுத்து விட்டார். அடுத்த மன்னிப்பு நம்ம குடும்பத்தில் நம்மோடு இருக்கும் மக்களோடு மன்னிப்பு. அடுத்து 10 கட்டளைகள். யாத்ராம் 20ஆம் அதிகாரம் 5-6. இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவரையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பான சொர்பம் உண்டாயிருக்க வேண்டாம். உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அடுத்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இன்னும் 10 கட்டளைகள். அதில் 4 கட்டளை அவருக்குரியது, 5 நமக்குரியது. நம்ம இப்படி தான் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலங்களில் அவ்வளோ தூரம் வாசிக்க முடியாதுங்க. அன்னைக்கே ஆண்டவர் எஸ்எம்எஸ்ஸை மாற்றிட்டார், ஷார்ட் மெசேஜ் சர்வீஸும் மாற்றிட்டார். மார்க் 12:29 உன்னிடத்தில் அன்பு கூறுவாள் பிறகு 2 கட்டளை. இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூறுவாள் பிறத்திலும் அன்பு கூறு. சொந்த சகோதரத்தில் பெருமை பாராட்டாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி பெருமை பாராட்ட முடியும்? நீ கண்ட சகோதரத்தில் அன்பு கூறல, உன் காணிக்க வைத்துட்டு திரும்பி பாருங்கிறார். ஒன்னே அவன் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றார். பேதுருடிகள் சொல்றாங்க, அன்பு அன்பு அன்பு, கண்ட கூட இருக்கின்றத நீ அன்பு கூறு, ஏற்றத்தாழ்வு கொள்ளாதன்னு சொல்றார். அந்த அன்பு ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்கணும்னா, 2 சகோதரிகள் இல்லை, ஒருத்தர் குழந்தை இருந்தது, ஒருத்தர் குழந்தை இல்லை. திருமணத்திற்கு அப்புறம் வீட்டில் பிரச்சனை, பாகப்பிரிவினை. குழந்தை இல்லாத அம்மா சொல்லிச்சு, அவனுக்கு குழந்தை இருக்கு, பின்னால் சோறு போட ஆள் இருக்குது, நம்ம குழந்தைல யார் கொடுப்பா, நிறையா வச்சுக்கோன்னுச்சு. குழந்தை இருக்கிற அம்மா சொல்லிச்சு, அவங்க கொட்டு ஒன்றுமே இல்லை, நமக்கு 4 பிள்ளைகள் நிறையா வேணுமே, என்ன பண்ணுச்சு? இவங்க இதை சொன்னாங்க. சகோதரக்குள்ள பிரிவினை, சண்டை வந்துச்சு. 2 பேரும் ஒருத்தரை பார்க்க முடியல. ஆனால் ஒரு தாயின் பிள்ளைகள், ஒரு பிளட்டு. ஒரு நாள் அண்ணனுக்கு குழந்தை இல்லையே, அண்ணனுக்கு ஏதாவது செய்யணும்னு தம்பி நினைக்கிறாரு. தம்பி நிறையா பிள்ளைகள் வச்சுருக்காரு, அவருக்கு ஏதாவது செய்யணும்னு இவர் நினைக்கிறாரு. ஒரு நாள் 2 பேரும் பல பொருட்களை வாங்கி ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போகணும்னு நினைக்கிறாங்க. போகணுன்னு இருக்கிறப்போ வழியில் சந்திச்சுக்கிறாங்க. அதுதான் அன்பு. அன்பு என்பது என்கிட்ட இருக்கிறத எடுத்து நான் பிறனுக்கு கொடுக்க வேண்டும். என் பாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா 2016 நவம்பர் 8ஆம் தேதி இந்திய அரசு சொல்லிச்சு, நீ வச்சுருக்க 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னுச்சு. பேங்கில் பணம் எடுக்க முடியாது 3 நாளைக்கு, 1 வாரத்துக்கு பேங்கில் பணம் வராதுன்ட்டாங்க. வேர்ல்டு லெவலில் இந்தியாவுடைய மணி வேல்யூ 0 பாயிண்ட்டு. பெரிய பெரிய பணக்காரன் உணவு இல்லாமல் செத்து போனான். 4 நாள் ஏடிஎம் வெயிட்டம் நம்பி இருக்கலாம், கதை முடிஞ்சிச்சு. பேங்க் வேலை செய்யலை 4 நாள், பணம் வரல. பிச்சைக்காரனோட மோசமான நிலைமை. அந்த கார்டு தேய்ச்சி பார்த்தவலாம், ஜவுளி கடையில் போய் கேஷா கார்டா கேட்பாங்க முன்னால். அவன் நிலைமெல்லாம் பரிதாபம் ஆயிடுச்சு. இதுதான் கடந்த நாட்களில் 2000 ரூபா நோட்டு செல்லாதுன்ட்டாங்க. 2000 ரூபா நோட்டாக எடுத்துகிட்டு போன நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆனால் நீங்கள் நான் இந்த உலக பிரகாரமாய் பிறரை நேசித்து கொடுக்குறப்போ என்னை வானளவு உயர்த்தும் ஆண்டவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகுங்கிறார். ட்ரெயினில் போகலாம், உட்கார இடம் இல்லை. நீங்கள் என்றைக்கோ ஒரு நாளுக்கு கொடுத்துருப்பீங்க இடம், அதை நினைத்து உங்களுக்கு அன்னைக்கு ஒருத்தர் இடம் கொடுப்பார். நீங்கள் நடந்து போவீங்க, என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சுருப்பீங்க, அன்னைக்கு உங்களுக்கு கொடுப்பார். என்றாவது உதவி. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் இந்த புயல் வந்திருக்கப்போ என்னுடைய ஃபேக்ட்ரிக்கு போனேன். 10 கிலோமீட்டர் போகிறதுக்கு 25 கிலோமீட்டர் சுற்றி போனேன். நடு காடு, வண்டி பஞ்சர் ஆகிட்டு, பழைய ஆட்டோ, தேஞ்சு போன டயரு, ஸ்டெப்னி பஞ்சர் கவனிக்கலை, டிரைவர் கவனிக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டார். வழியில் பஞ்சர், தள்ள முடியாது, நான் தான் தள்ளணும் கூட. திரும்பி பார்த்தா அங்கேயே பஞ்சர் கடை வரும்.
ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னால் பஞ்சர் ஆகிட்டால் என்ன ஆயிருப்போம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுப்போம். 1 கிலோமீட்டரு இந்த பக்கம் 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 2 கிலோமீட்டர், இடையில ஒன்றுமே இல்லை. சென்னையில் மீஞ்சூர் பகுதியில் உள்ள ஏரியா. ஆனால் அந்த பஞ்சரான இடத்துல கொண்டாந்து என்ன ஆகுது? இதுதான் காக்கும் தகப்பன். நம்ம எப்போ நம்ம பிறரிடத்தில் அன்பு கூறுறோமோ அந்த அன்பு நம்மோடு இருக்கிற ஊழியர்கள் நிறைய பேர் ஊழியம் செய்கிறேன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, வேதனையில் இருக்காங்க. அந்த ஊழியர்களை கண்டுபிடித்து நீங்கள் உதவி செய்யுங்க. உதவி செய்கிறப்ப ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாகுவார். இன்னைக்கு மோகன்தாஸ் ஐயா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாருன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டரில் போய் 100 பாஸ்டர் 200 பாஸ்டரை கண்டுபிடிச்சி அவரால் முடிந்ததை உதவி செய்கிறார். புதுக்கோட்டை போகிறாரு, மதுரை போகிறார், நாகர்கோவில் போகிறார், திருநெல்வேலி போகிறாரு. அந்த வழியில் நான் போயிருந்தால் என்னையும் சேர்த்து கொள்வார். அவரால் முடிந்தது யார்ட்டையாவது வாங்கி கொடுக்குறார். அதுதான் ஊழியம். ஊழியம் என்பது நாம் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் இன்னொரு ஃபெலோஷிப் போனேன் சேர்த்து யாருக்கு கஷ்டமோ அந்த கஷ்டப்பட்ட பாஸ்டருக்கு அந்த காணிக்கையை கொடுத்துட்றாங்க. அன்னைக்கு அந்த ஃபெலோஷிப்பில் ஒரு காணிக்கையை தூக்கி அன்னைக்கு யார் கஷ்டமோ யார் தேவையோ அந்த தேவை அறிந்து அந்த மக்களுக்கு அந்த அன்னைக்கு வர்ற காணிக்கை அப்படியே கொடுத்துட்றாங்க. ஐயா எனக்கே இல்லையே நான் கொடுக்க முடியுமான்னு நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு இல்லாட்டாலும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த நாள் வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அவர் சொல்கிறாரு, அவர் யாரெல்லாம் அப்படி கொடுக்குன்னு நினைக்கிறியோ நிறைய சாட்சி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி நீங்கள் கொடுக்குன்னு நினைக்கிறப்போ ஐஎம்எஸ்ஸுடைய ஃபவுண்டர், என்எம்எஸ்ஸுடைய ஃபவுண்டர் விஎஸ் அசரியா சாமுவேல் பிஷப், அவர் தான் சிஎஸ்ஐசிஎனை உருவாகிறதுக்கு காரணமானவர். அவர் ஊழியத்துக்காக டோர்னக்கல், ஆந்திராவில் டோர்னக்கல் கம்பம்ங்கிற ஒரு பகுதியில் டோர்னக்கல், அவர் ஒரு மனைவி போயிருக்காங்க. ஒருத்தன் ஒரு அம்மாவுக்கு கடன் கொடுக்குறான், ஃபைனான்ஸ் தண்டல். அந்த அம்மாவால் கட்ட முடியல. தண்டல் கொடுத்தவன் ரொம்ப மோசமாக திட்டுறார். வேறு வழியில் அப்படி திட்டினா தான் தண்டல் வாங்க முடியும், இல்லை ஏமாற்றிடுவாங்க. இவர் போகிறாரு, ஏன்ப்பா அவரை திட்டுறேங்கிறார். இவர் வெளியூர்க்காரரு. அவன் சொல்கிறான், நீ வெளியூர்க்கார எங்களை என்னடா சொல்கிறதுங்கிறான். நீ போடா உன்னை இருந்தால் கொடுறாங்கிறார். இவர் அங்கி போட்டிருக்கார். மனைவி அப்படி திரும்பி பார்க்குறார். இந்த மனைவி கழுத்தில் ஒரு தாலி செயின், ஒரு சவரன்ல. அந்த அம்மா அப்படியே கை வச்சது, எடுத்தது கொடுத்துட்டு அவர் கேட்கல. அப்படி பார்த்தார் மனைவி, அவ்வளோதான். அந்த அம்மா விட்டு கொடுத்துருச்சு. இன்னைக்கு இந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் அப்படி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இந்த இந்தியாவில் அம்பேத்கரோடு பேசியிருக்கார், காந்தியோடு பேசியிருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு முதல் மிஷனரியாக இருக்கிறார். நம்முடைய அர்ப்பணிப்பு, அந்த சகோதர பாசம் நம்மகிட்ட இருக்கா? அந்த சகோதர பாசம் நம்மகிட்ட இருக்கிறப்போ உங்கள்கிட்ட இருக்கிறத 2 இட்லி செய்கிறீங்க, அவ்வளோதான் உங்கள்கிட்ட இருக்குது. அதை 3 இட்லி ஆக்குங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆதி கிறிஸ்தவ மக்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் தங்களுக்கு இருக்கிறதை பகிர்ந்து கொண்டார்கள். அனனியா சப்பரியாள் என்ன பண்ணலை, கொஞ்சம் எடுத்து வச்சாங்க, ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில். இதுதான் மன்னிக்கும் தன்மை. மன்னிச்சுட்டேன் படான்ங்கிறத விட கையில் இருக்க வாட்சை அவுத்து கொடுத்து, மோதிரத்தை அவுத்து கொடுத்து மன்னிச்சிடேன்னு சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை அந்த மன்னிக்கும் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு மன்னித்து ஒரு விடுதலை கொடுக்க போறாரு. அந்த ஆண்டவர் என்னோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு விஷயம் கூட தகப்பனே, என்னோடு பேசுறீங்க, நன்றி தகப்பனே. என்னை ஆசீர்வதிங்க, நன்றி தகப்பனே. ஒரு விஷயம் கூட என்னோடு வாங்க தகப்பனே, நோக்கி பார்ப்போமா.